ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி யோகா ஷோபன் வ்ளாகில் சிம்பிளான ஒரு பூரி மசாலா தான் பண்ண போகிறோம். ஸோ பொட்டேட்டோ மசாலா பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து மண் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மண் ஈஸியாக போகும். ஸோ புதுசாக கற்றுக்கிற எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு அசத்தலாம். ஸோ உருளைக்கிழங்கு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வேக போட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு 2 விசில்லேருந்து 3 விசில் வேக வச்சிங்கனாலே நல்லா நுழைஞ்சி வந்துடும். அதை தோல் உரிச்சிட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட மேஷர் இருந்தால் மேஷரில் மசிச்சிக்கலாம், இல்லை கையிலேயே மசிக்க ஈஸியாக முடியும். கையில் மசித்து எடுத்துக்கோங்க. அடுத்து இதுக்கான வெஜிடபிள்ஸ் என்னென்ன தேவைப்படும், சிம்பிளாக வெங்காயம் மட்டும்தாங்க தேவைப்படும். மற்றது எல்லாமே ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான். ஜஸ்ட்டு 3 மினிட்ஸில் இந்த டிஷ்ஷை செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ வெங்காயம் நான் 2 எடுத்திருக்கேன், அதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, பட்டை, லவங்கம் எடுத்திருக்கேன். அண்ட் அது கூடயே 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, புதுசாக நறுக்குன இஞ்சி. ஸோ இது மட்டும்தான் எனக்கு தேவைப்படும். மசாலா எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, ஒன்லி மஞ்சத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபைனலாக உப்பு போட்டு இறக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிடும். இப்போது கடாய் சூடாயிடுச்சு. அதில் நான் 1 ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஸோ எந்த டிஷ்லையுமே கொஞ்சம் எண்ணெய் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, கொலஸ்ட்ரால் வேண்டாம் நம்மளுக்கு. ஸோ எண்ணெய் கரெக்டாக சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக கடுகு எடுத்திருக்கேன். அந்த கடுகு போட்டுட்டு பட்டை, லவங்கம், இஞ்சி போட்டு நல்லா பொரியட்டோன்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது 2மே ஆட் பண்ணிக்கோங்க. அப்பா அங்கே தான் இருக்கார் பாடுறா, அப்பா கிட்ட கேளு. ஸோ இப்போது அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு லைட்டாக பொரிஞ்சிருக்கும், அதுவே போதும். அதுக்கடுத்து நீங்கள் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, கருவேப்பிலை இது 2த்துமே ஆட் பண்ணிக்கலாம். சைமல்டேனியஸாக ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு 3 மினிட்ஸ் தான். இந்த வீடியோவே நான் 3.5 மினிட்ஸில் போட்டிருக்கேன். நான் செய்யறது கரெக்டாக 3 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ கரெக்டாக ஒரே ஒரு கொதி விட்டு தான் இறக்க போகிறோம். ஸோ ரொம்ப வேலையே இல்லை, நான் உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சிட்டோம் இல்லையா. ஸோ இதை நல்லா லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த பச்சை மிளகா லைட்டாக பொரியட்டோன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணால் போதும், மற்றபடி எந்த வேலையுமே நம்மளுக்கு கிடையாது. ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். சப்பாத்தி, பூரி பிடிச்சவங்களுக்கு இந்த பூரி மசாலா ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக பண்ணிடலாம், செஞ்சு அசத்தலாம். ஒரு நியூ கம்மராக சமையல் இருந்தால் கூட சூப்பராக செய்யலாம். நான் இப்போ வெங்காயம் போட்டுட்டேன் பாருங்கள். ஸோ வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌனிஷாக வதங்கணும்லாம் அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு கண்ணாடி பதம் வந்தாலே போதும். ஸோ இது கூட இப்போயே நான் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டைமில் நீங்கள் உப்புலாம் ஆட் பண்ண தேவையில்ல, அதுவே கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கிடும். ஸோ மஞ்சத்தூள் மட்டும்தான் நம்மளுக்கு இதில் கலரும் கொடுக்க போகுது, ருசியும் கொடுக்க போகுது. வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. என்கிட்ட பெருங்காயம் இல்லை, பெருங்காயம் இருந்தால் நீங்கள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மஞ்சத்தூள் போட்டாச்சு. மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் அந்த கலர் பார்க்கலாம். ஸோ ஒரு பேல் ஹெல்லோவில் வந்துருச்சு. இதுக்கு அடுத்து ஜஸ்ட்டு நான் ஒரு 1/2 கப் ஆஃப் வாட்டர், 1/2 கப் ஆஃப் வாட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் மசிச்சு வச்சுருக்க முதலே காமிச்சேன் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு இது கூட ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சுங்க. முடிச்சிட்ட பிறகு உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவை, எனக்கு 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும். நான் 2 பேருக்கு தான் செஞ்சுருக்கேன், அதனால் 2 பேருக்கு 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும். இதை ஆட் பண்ணிங்கன்னா தண்ணியாக இருந்த அந்த வெங்காயத்தில் தண்ணியாக இருந்துச்சு இல்லையா, இப்போ அந்த உருளைக்கிழங்கு போடுறது திக்னஸ் வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. க்ளோஸ் பண்ண. ஸோ லிட்டை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். அந்த ஒரு கொதிலே ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ உப்பு டேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் சப்பாத்திக்கோ பூரிக்கோ செஞ்சு அசத்துலாம் சூப்பராக இருக்கும். ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நியூ கம்மருக்கு, சமையலுக்கு நியூ கம்மருக்கு இது சூப்பரான டிஷ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.